புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான திருமதி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருக்கு அவர்களுடைய அடிச்சுவதை பிசலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நாம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தியை என்றென்று நிலவட்டமாக. நம்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற வழிமுறையை இஸ்லாம் மிக அழகாக எடுத்துரைக்கின்றது. அந்த வகையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார். சில மனிதர்கள் அவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள் என்று சொன்னால், யஹ்ஸபுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃப், அந்த மனிதர்களை பற்றி தெரியாதவர்கள், அறியாதவர்கள் இவ்வாறு விளங்கிக் கொள்வார்கள், அவர் ரொம்ப செல்வந்தராக இருக்கிறார், நல்ல நிலையில் இருக்கிறார், நல்ல பணக்காராக இருக்கிறார். யாரை அவர்கள் இப்படி விளங்கிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், வறுமை நிலையில் உள்ளவர்களை, எளிய முறையில் இருக்கக்கூடிய, எளிய கடுமையான சிரமத்திலே கஷ்டத்திலே இருக்கக்கூடிய மனிதரை அவருடைய வறுமையை தெரியாதவர்கள் பார்க்கின்ற பொழுது இப்படி விளங்கிக் கொள்வார்கள், அந்த மனிதர் ரொம்ப நல்லா இருக்கிறாரு, நல்ல விதமா வாழ்றாரு என்று விளங்கிக் கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், சுய மரியாதையோடு நாம் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றார். நமக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், சிரமங்கள் இருக்கலாம், ஏழ்மையில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், இருந்தாலும் கூட அதை வெளியே காட்டாமல் சுய கௌரவத்தோடு சுய மரியாதையோடு வாழ வேண்டும் என்ற வழியைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுய கௌரவம், மரியாதை என்பது அது ஒவ்வொரு மனிதனிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே எந்த இடத்திலும் சுய மரியாதையை விட்டுக் கொடுத்து விடக்கூடாது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த சபையிலே ஒரு மனிதர் அங்கே இடதாந்தரமான ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தோழர்களையும் கடந்து அங்கே செல்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், யார் சொல்லலாம், இந்த மனிதர் ரொம்ப சுறுசுறுப்பா போறாரு, நல்ல ஆரோக்கியமா போறாரு, நல்ல திடகாத்திரமாக இருக்கிறார், இவருடைய இந்த ஆரோக்கியம், இந்த சுறுசுறுப்பு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யப்பட்டால் நன்றாக இருக்குமே, அவருக்கு மிக சிறந்ததாக இருக்குமே என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார்கள். அபூ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் கான ஃபரஜ யஸ்ஆ அலா வலதிஹி சிகாதுன் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதர் சம்பாதிப்பதற்காக வேண்டி செல்கிறார், தன்னுடைய குழந்தை, சிறு குழந்தையை வளர்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதர் யார் சம்பாதிப்பதற்காக வேண்டி புறப்பட்டு செல்கின்றாரோ அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்வதற்கு சமமானவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயின்கான ஃபரஜ யஸ்ஆ அலா பதைனி ஷைஹைனி, தன்னுடைய தாய் தந்தையர்கள் வயதானவர்கள், அந்த வயதான தாய் தந்தையர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, பராமரிப்பு செய்வதற்காக வேண்டி, அவர்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு மனிதர் என்ன செய்கிறார், புறப்பட்டு வேலைக்காக வேண்டி செல்கிறார் என்று சொன்னால் அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
யார் வைகான தரஜானா யஸ்ஆ அலா நஃப்ஸிஹி, தனக்காக வேண்டிய ஒரு மனிதன் நாம் கௌரவமாக வாழ வேண்டும், அடுத்தவரிடத்தில் கையேந்த கூடாது, யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் வாழ வேண்டும், சுய மரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் சம்பாதிக்க செல்கின்றார்களோ அவர்களும் அவரும் எங்கே இருக்கின்றார்? அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கின்றார். ரசூலுல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், வயின் கான கரஜ யஸா ரியாஹு முகாஃப் வமுஃபாகரத்துன் ஃபஹுவ ஃபீ சபீலி ஷைத்தான். அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை சொல்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் புறப்பட்டு செல்கின்றார், எனது அவர் சம்பாதிக்கின்றார், வேலை செய்கின்றார், சம்பாதிக்கின்றார், தொழில் செய்கின்றார், வியாபாரம் செய்கின்றார். ஆனால் எதற்காக வேண்டி அவர் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் பெருமைக்காக வேண்டி. இந்த ஊர்ல நான் வந்தது ஒரு சிறந்த பெரிய பணக்காரனாக, இந்த ஊர்ல நான் என்ன செய்ய போறேன், எல்லாத்துக்கும் நான் தான் தர்மம் கொடுக்கிறாங்க என்பதை காட்டுவதற்காக வேண்டி ஒரு மனிதர் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் அவன் ஷைத்தானுடைய பாதையில இருக்கிறான் என்பதாக அவன் சுய மரியாதையை பாதுகாப்பதற்காக வேண்டி சம்பாதித்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கின்றான். அடுத்தவர்களை காண்பிப்பதற்காக வேண்டி நான் பெரிய பணக்காரன் என்று பேர் வருவதற்காக வேண்டி எந்த எண்ணத்திலே ஒரு மனிதர் சம்பாதிப்பான் என்று சொன்னால் அவன் ஷைத்தானுடைய பாதையிலே இருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். எனவே ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும், அவனுக்கு 5 கடமைகள் சொல்லப்பட்டதை போல, தொழுகை, நோன்பு, ஸகாத் போன்ற கடமைகள் இருப்பதை போல சுய மரியாதையோடு வாழ வேண்டும் என்ற வழிமுறையில் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்பதை அன்பிற்குரிய பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் சஹாபாக்கள் சுய மரியாதையோடு அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். முஹாஜிர்கள் எல்லாம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தார்கள். மதீனாவிற்கு வந்த பல சஹாபாக்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, அவங்க கிட்ட என்ன எதுவுமே இல்லை. அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதர பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் சஅத் இப்னு அபீ ரபீஆ என்ற சஹாபி அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். சஅத் இப்னு அபீ ரபீஆ அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மதீனா நகரத்திலே நான் தான் செல்வந்தனாக இருக்கிறேன். மதீனாவிலே நான் கொஞ்சம் வசதியான ஆள், நான் பணக்காரனாக இருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும் என்ற இடத்திலே கேளுங்கள், நான் தருகிறேன். உங்களுக்கு என்ன வேலை கேளுங்க, நான் தருகிறேன். உங்களுக்கு கடை, என்னுடைய வியாபாரத்துல பாதை கொடுக்கிறேன். என்னுடைய வீடுகள்ல ஒரு சிறந்த வீட்டை உங்களுக்கு நான் தருகிறேன். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், எனக்கு 2 மனைவிகள் உண்டு. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு மனைவியை நான் தலாக் சொல்லிவிடுகின்றேன். இத்தாவிற்கு பின்னால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், லா ஹாஜத லீ ஃபீ தாலிக, உங்களிடமிருந்து எனக்கு எந்த தேவையும் இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். அல் மின் சூக் ஃபீஹி திஜாரா, வியாபாரம் செய்யறதுக்கு இங்க ஏதாவது ஒரு கடத்தெருவு இருக்காது மட்டும் இருந்தா சொல்லுங்க போறோம். இங்க ஒரு கடத்தெருவு இருக்கு என்று அவர்கள் சஅத் இப்னு அபீ ரபீஆ அவர்கள் சொல்லி காட்டிய பொழுது அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் முதல் நாள் சென்றார்கள். அங்கே கடத்தெருவில் சென்றார்கள். சென்று அவர்கள் வேலை செய்தார்கள். வெளியில வீட்டுக்கு வருகின்ற பொழுது வெண்ணையும் நெய்யும் கொஞ்சம் வாங்கிவிட்டு வந்தார்கள். முதல் நாள் வேலை செய்து நான் வாங்கிவிட்டு வந்தேன். கொஞ்ச காலங்கள் போக போக அவர்கள் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். வியாபாரம் செய்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை பார்க்கின்றார்கள். அப்துர்ரஹ்மானே, என்ன திருமணம் செஞ்சிட்டீங்களா? ஆடையில மஞ்சள் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ், நான் திருமணம் பண்ணிட்டேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், திருமணம் பண்ணீங்களே, என்ன மகர் கொடுத்தீங்க?
ஒரு பேரிக்கம் கொட்டை அளவிற்கு தங்கத்தை நான் என்ன செய்வேன், பதிலாக நான் கொடுத்தேன் என்பதால் பரவாயில்ல, மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி சொன்னார், அவளின் நீங்க வலிமா கொடுத்து விடுங்கள், ஒரு விஷயத்தின் ஒரு வார்த்தையாவது கொடுத்து நீங்கள் என்ன செய்ய, மனம் இருந்து நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்பதாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அதே போல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் வலிமா கொடுத்தார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, மதீனாவிலே பின்னால காலத்திலே செல்வந்தர் என்று சொன்னால் கேப்டன் என்று சொல்வார்களே, முதல் பணக்கார் என்று சொன்னால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை மிஞ்சிய பணக்காரர்கள் அல்ல, மூட்டை மூட்டையாக எடுத்து செல்வங்களை எல்லாம் எடுத்து மக்களுக்கு ஒரு அள்ளி எண்ணி கொடுத்தவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வளவு செல்வத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிஸ்கை, விசாலத்தை அவர்களுக்கு கொடுத்தான். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கையிலே சுய மரியாதையோடு கௌரவத்தோடு அவர்கள் வாழ்ந்ததினால் அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்கை விசாலப்படுத்தி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். எனவே அன்பிற்குரிய பெருமக்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுய மரியாதை, கௌரவம் என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே தான் சொல்லுவார்கள், அனஸ் ரலியல்லாஹு அவரிடத்திலே அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வருகின்றார்கள். ஏழை சஹாபி வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு உணவு தாருங்கள், எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் எடுத்து கொடுக்கக்கூடியவர்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் தரவில்லை. அந்த சஹாபி அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய வீட்டில் ஏதாவது இருக்கா போய் பாருங்க அப்படின்னா, ஏதாவது இருந்தால் எடுத்துட்டு வாங்க. இந்த சஹாபி போறாரு, ஒரே ஒரு போர்வை வச்சு அந்த போர்வை எடுத்துட்டு ஒரு கோலை வச்சு அந்த கோலை எடுத்துட்டு வருவாரு. இந்த இரண்டையும் எடுத்து வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் என் வீட்டில் இருக்கிற எதுவுமே இல்லையா சொல்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையிலே கேட்கிறார்கள், இந்த இரண்டையும் யாராவது வாங்கிக் கொள்கின்றீர்களா? ஏலம் இடுகின்றார்கள், யாராவது வாங்கிக் கொள்கின்றீர்களா இந்த இரண்டையும்? ஒரு சஹாபி எழுந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு வெள்ளி காசுக்கு பகரமாக நான் அதை வாங்கிக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் கேட்டார்கள், இதை விட அதிகமாக யாராவது வாங்கிக் கொள்கிறீர்களா? கடைசியாக இன்னொரு சஹாபி எழுந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் 2 வெள்ளி காசுக்கு பகரமாக அதை வாங்கிக் கொள்கிறேன். 2 வெள்ளி காசை கொடுத்தார், அதை பெற்றுக் கொண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வெள்ளி காசை, 1 வெள்ளி காசை கொடுத்து அவரிடத்தில் சொன்னார்கள், வீட்டுக்கு தேவையான உணவை வாங்கி கொண்டு வாங்கிக்கிறார். அவரு போய் உணவு வாங்கி வந்துட்டார். இப்போது வெள்ளி காசை பெருமானார் ஸல்லல்லாஹு கொடுத்து சொன்னார்கள், ஒரு கோடாரியை வாங்கி கொண்டு வாங்கிக்கிறார். கோடாரியை வாங்கி கொண்டு வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடியை தன்னுடைய கரத்தினாலே போட்டு கொடுத்தார்கள். இதை கொண்டு நீ என்ன செய், விறகு வெட்டி பிழைத்துக் கொள்கின்றார். அதற்கு பின்னால் அவர் விறகு வெட்ட சென்றார். 10 நாளுக்கு பின்னால் மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கின்றார், யா ரசூலல்லாஹ், அதிகமாக நான் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். என்னுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையால் நான் அத்தனையும் நான் வாங்கி செல்கின்றேன் யா ரசூலல்லாஹ். ஒரு காலத்தில் அவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக மாறியது என்பதை அன்பிற்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே ஒரு யாசகம் கேட்பவருக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து விட்டு அனுப்பிவிடலாம். ஆனால் அதை விட சிறந்தது என்னவென்று சொன்னால், அவருக்கு ஒரு வாழ்க்கையுடைய வழிமுறையை கிடைக்க வேண்டும், வாழ்வாதாரம் கிடைக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அதனால்தான் சீனாக்காரர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனுக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்து விட்டால் சிறந்தது என்று சொல்வார்கள். மீன் எத்தனை நாளும் கொடுக்க முடியும், அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்து விட்டால் அவன் மீனை பிடிக்க முடியும், வாழ்க்கையை அவன் ஓட்டிக் கொள்வான். எனவே இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அதை சுய மரியாதையோடு கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக அல்லாஹ் ரசூல் வழிகாட்டுகின்றார்கள். அதே போல சொல்றார்கள், ஷஃபீகுல் கல்வி என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அவர்கள் இப்ராஹிம் அபூ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்களை ஒரு நேரத்தில் சந்திக்கின்றார்கள். ஷேகுல் அஹ்மத் அவர்களே, நான் வெளியிருந்து செல்கின்றேன், புறப்படுகின்றேன் சம்பாதிப்பதற்காக. எனவே கடைசியாக உங்களை பார்த்துவிட்டு அவருடைய துவாவை வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி முசாபர் சந்தித்து கடைசியா போறேன். 8 நாளில் திரும்ப வந்துட்டாரு.
அந்த காலத்துலாம் பார்த்தோம்னு சொன்னா வெளியூருக்கு போனாக்க சம்பாதிக்க போனே 3 மாசம் 4 மாசம் 6 மாசம் நான் வந்து இப்ப வீட்டுக்கு வரேன். அப்ப இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறாங்க, என்ன போயிட்டு 2 நாள்ல திரும்ப பார்த்தீங்க. அப்ப அந்த நேரத்துல ஷஹீதுல் கல்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹஸரத் அவர்களே போன நாளே போகும்போது ஒரு காட்டு பகுதியா போயிட்டு இருக்கும் பொழுது கண்ணு தெரியாத ஒரு காகம் ஊனமுற்ற ஒரு காகம் கீழே கிடக்கு ஓடிட்டு கிடக்குது. இன்னொரு நல்ல முறையில் இருக்கக்கூடிய ஒரு காகத்தின் மூலமாக உணவு கொண்டு போய் இந்த காகத்திற்கு வாயிலை ஊட்டிக்கிட்டது. அதை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியம் வந்தது. அல்லாஹ் கண்ணு தெரியாத ஊனமுற்ற ஒன்று காகாவுக்கு அல்லாஹ் ரிசுக்கு தர பொழுது ஏன் அல்லாஹ் எனக்கு ரிசுக்கு தர மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு நான் மீண்டும் ஊருக்குள்ளே வந்து விட்டேன் என்பதாக ஷஹீதுல் கல்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், ஊனமுற்ற காக்காவை போல இருக்க நீ ஆசைப்படுகிறாய், ஊனமுற்ற காக்காவை போன்று காகத்தை போன்று இருக்க ஆசைப்படுகின்றாயா, அல்லது ஊனமுற்ற காகத்திற்கு உணவு கொடுத்த காகத்தை போல இன்னும் 10 ஊனமுற்ற காகத்திற்கு உணவு கொடுக்கக்கூடிய காகத்தை போல இருப்பதற்கு நீ ஆசைப்படுகிறாயா? எனவே நீ சுய கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு வாழ்க்கையிலே கௌரவத்தை மரியாதையை அதிகப்படுத்தி உனக்கு தருவான். எனவே அப்படி வாழ்வதற்காக வேண்டி நீ சம்பாதித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு பின்னால் ஷைகுனா அவர்கள் இமாம் ஷஹீதுல் கல்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஹஸரத் அவர்களே எனக்கு சரியான ஒரு பாடத்தை என்னுடைய உஸ்தாதாகி நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள் என்று சொல்லி மீண்டும் அவர்கள் புறப்பட்டிருக்கிறார். எனவே வாழ்க்கையில் கௌரவம் சுய மரியாதையோடு வாழ்வது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதற்காக வேண்டி நாம் பல முயற்சிகளை சிரமங்களை கஷ்டங்களை எடுத்து அடுத்தவர்கள் மத்தியிலே ஒரு நல்ல மனை என்ன எப்படி வாழ்ற, அவருக்கு எந்த கஷ்டம் இல்லைங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நிம்மதியா இருக்கிறாங்க, அவர் மூலமானங்க உள்ளுக்குள்ள பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதுவும் இருந்தாலும் தெரியாத அளவுக்கு ஒரு கௌரவமான அதே நேரத்தில் சொல்வார்கள், நாம யாருன்னா உதவி செய்யணும்னு நினைச்சா இந்த மாதிரி கௌரவமாக வாழ்றாங்க. கஷ்டம் இருக்க வெளியில தெரியாது, அவங்க வேணான்னு சொல்லுவாங்க, கொடுத்தாலும் வேணான்னு சொல்லுவார்கள். அவர்களிடத்தில் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்வதுதான் சிறந்தது என்பதை அல்லாஹ் ரசூல் பெருமக்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். எனவே அப்படி நாம் கௌரவத்தோடு வாழ்ந்து அல்லாஹ் ரசூலுடைய அந்த மஹப்பத்தை பிரியத்தை அடையக்கூடிய தௌஃபீக் நாம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாழ்ந்து